ஹாய் ஹலோ கைஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம பக்காவா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது மை ரைஸ். நம்ம கெரியர் மோட் ஸ்டார்ட் பண்ண போறோம் கைஸ். வாங்க உள்ள போலாம். மை ரைஸ் எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்றோம். எல்லாரும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க. After all the work and all the miles, Get that train rolling, man. all the sign-filled shows and sold-out seats. Now it's all about to change. Are you ready? ஓகே, நியூஸ் லாட் ஆரம்பிச்சிருக்கோம். மை ரைஸ் It's not often that the chief content officer, Paul Triple H Levesque, is here on Raw. He must have some major news to share. Well, let's hear what the game has to say. As you all know, we've been building a new era in WWE. WWE. A direction that's bolder than anything you've ever seen before. But to forge this path, we need talent who can rise to the occasion. Whether that's someone who's already here or an outsider ready to step in and lead the charge. Who is going to be the superstar to lead us to that next level? Well, we're going to answer that question starting next Monday on Raw with the WWE Draft. The WWE Draft kicks off next Monday. That's huge news. Raw and SmackDown GMs Adam Pearce and Nick Aldis have decisions to make that will shape the future of WWE. Now, I know I'm supposed to be impartial, but as a chief content officer, I'm going to drop a couple of hints about who I think will be selected #1 overall and become the leader of this new era. Decision branch. Important decisions crucial to your My Rise are marked. These icons influence a decision that changes the trajectory of your story, including which story content will become available later. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான முடிவு. டேய், நான் வாழ்க்கையிலே முக்கியமான முடிவு எடுக்க மாட்டேன்டா. கேம்ல இப்படிலாம் முடிவு எடுப்பேன். என்னடா பேசுறீங்க? Try playing My Rise multiple times to experience the different path when presented with this icon. As you can see, different story content from this choice. நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி நல்லவனா ஆடுவோம். வாழ்க்கையிலும் அப்படிதான் இருந்தேன். அதனால தான் நிறைய இழந்தேன். அதனால வேணாம், இந்த வாட்டி ஃபுல்லா எடுத்த உடனே முதல்ல கெட்டவனா ஆடுவோம். ஃபுல்லா ஹீல்ல ஆடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லவன் வேணாம், நம்ம ஹீல்லே ஒரு லெவலை முடிப்போம். அதுக்கப்புறம் மிக்சடா ஒன்று, அதுக்கப்புறம் நல்லவனா ஒன்று என்ன ட்ரை பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம வந்து ஹீல்லே ஆடுவோம். ஓகே, கம்ப்ளீட் த உமன் டிவிஷன் மென் டிவிஷன். டேய், இதெல்லாமாடா எடுத்த உடனே வாடா. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மென்ஸ் டிவிஷனே ஆடுவோம். அதுக்கப்புறம் உமன்ஸ் டிவிஷன். This individual is going to be a force in the men's division for years to come. I've seen his potential for greatness already as one of the top stars in WWE, one of the biggest name in also, the top star of another promotion, the decorated MMA champion. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. இப்போ நான் என்னத்தை கொடுக்கணும்? சரி, நம்ம ராக்கே போவோமா? ராக்கு போனா அப்போ நம்ம ஏதாவது ஒரு யூசரை எடுத்துக்கணுமா? எப்படின்னு தெரியலையே. நம்ம ஒரு வாட்டியும் ஒரு யூசரை வச்சு விளையாடி பார்ப்போம். ராக் போவோம். as one of the top superstars on Raw. They could be the next EST, the next American Nightmare, or better yet, carve their own path to lead the new era of WWE. It all starts at the draft when we take the next step in WWE's revolution. Sounds like the CCO thinks one of Raw's top names might be going #1 overall. முன்னாடி சிஓவா இருந்தவன் இப்போ சிசிஓவா மாறிட்டான் போல இருக்குல்ல. இவராக இப்போ என்ன பண்ணணும்? ஓ, நான் அந்த டிவிஷனை செலக்ட் பண்ணதுக்காக அதுவா? வந்துட்டாங்க. இதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது, டிசைன் பண்றது நம்ம கேரக்டரை. இது பர்சோனாவா?
இதுல எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க. எடுத்தவொடனே ஒண்ணுதான் சூஸ் பண்ண முடியும். அவன் நல்லா இருந்தானே. ரொம்ப இதுவா இருக்கும். எப்படி பர்ஃபார்ம் ஆனா வேணாம்டா. கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவும் இருக்கணும். எனக்கு கொடூரமாவும் இருக்கானாண்டா. ஆனாங்க டீசெண்டா இருக்கான். நம்ம வந்து இவன் என்ன வச்சுட்டு ஃபியூச்சர்ல மாத்திப்போம். நம்மள மாதிரியே இருக்கான். இல்ல ஆனா நமக்கு இந்த அளவுக்குலாம் உடம்பு இல்லை. நமக்கு உடம்பே இல்லை, அது வேற விஷயம். ஓ இதான் சரி, பரவாயில்ல. மூஞ்சி மட்டும் கரெக்டா நம்ம ஃபேஸ் மாதிரியே மாத்திட்டு ட்ரை பண்ணுவோம். இல்லைங்க, நம்ம கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்றதே ஒரு எபிசோடா கூட போதும், நல்லா இருக்கும். மாடிஃபை, ஐயோ இதுல தாங்க நம்ம கொஞ்சம் கொடூரம் மாடிஃபை பண்ணி விட்டுருவோம். இல்ல இருங்க ஒரே நிமிஷம். ஐயோ இது ரொம்ப கொடூரமா இருக்கு. யோசிப்போம் எப்படி எடிட் பண்ணலான்னு. ஓகே ப்ளீஸ், நம்ம பேக் டு எடிட்டிங் வந்துடும். சின்ன வேலையா போயிருந்தேன். என்ன பண்ணலாம்? அப்படி இருக்கவனே அழகா தான் இருக்கான்னு விட்டுறலாமா? என்னங்க டெம்ப்ளேட் நான் கொடுக்கும்போதே இப்படிதான் கொடுப்பானுங்களா? உங்களுக்குலாம் மாஸ்டர் இருக்காரா? இப்போதான் கூட இருக்காங்க. ஒரு டீசெண்டா இதுவா இருக்கு. வேணாம், நம்ம அப்படி இருக்கவனே அழகா தான் இருக்கான். ஸ்கின் கலர் இதெல்லாம் நம்ம மீச வர வைக்கிறது அதெல்லாம் எங்க இருக்குமா? இதுவே ஓகே தான். நம்ம எதுவும் கை வச்சு குழப்ப வேணாம்னு தோணுது. என்னங்க இது, பல்லெல்லாம் மாத்தலாமா? ட்ரக்லவரா பார்த்தானா ஒரு மாதிரிதான் இருக்கு. வேணா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்ஃபர்மேஷனா ஓ ஓகே, நான் கை வைக்காம நான் பயங்கரமா எடிட் பண்றவங்க வச்சுப்பாங்க. நமக்கு இது போதும். பாடி is making 10 year superstar appearance of the choice of height, changing the body proportion, skin color, blah 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 blah. Modified attire will be hidden. Okay. ஃபைன் தான் இருக்காங்க. 6 அடி வர 6 அடி போடும். லைட் ஹெவி வெயிட்ல இருக்கான். லைட் ஹெவி கொஞ்சம் டிஃபால்ட்டா இருக்கிறதே இருக்கட்டும். ஹைட் மட்டும் கொஞ்சம் வச்சுப்போம். கரெக்டாக 6 அடி இருக்கு. அதே அழகா இருக்கு. ஆனால் வெயிட் ஹெவி வெயிட்னா சுற்றி அடிச்சு யூஸ்ஃபுல்லாக கரெக்டில் வெயிட் கம்மியாக இருக்கும். நம்ம ஃபியூச்சரில் கூட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஹெவி வெயிட்டுக்கு லைட் வெயிட் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்கும். இது பெட்டராக இருக்கும். ஸ்கின் கலர் ஆல்ரெடி அழகாக தான் இருக்கும். டிஃபால்ட்டாக வச்சுட்டு டயர்லாம் மாற்றணுமா? இந்த டயர் இந்த டைம் எனக்கு இப்போதைக்கு இதுவே அழகாக இருக்கடா. கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றிக்கிறேன். பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதை எப்படி போடுறது? சரி ஓகே, புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற ஏதாவது புது பேர் கொடுப்போமா? பெட்டர் தான். ஒரு நல்ல விஷயம், இந்த லேப்டாப் விளாடுறதுனால ஈஸியாகவே இருக்கு. ஏதாவது மாசா போடுற மாதிரி
ஒரு சூப்பர் ஸ்டார். இவங்க இங்கிலீஷ் பேர் தாங்க இருக்கும், நம்ம பேர்லாம் வரவே வராதுல்ல. சரி ஓகே, ஏஜேன்னு வச்சு போதும், ஏஜே போதும்டா, நல்லா இது வேணாம். இதான் மினி போஸா? என்னடா இதெல்லாம் போஸ்ட்? இது பயங்கரமா இருக்குங்க. திரும்பி நில்றா. என்னங்க இது பார்க்க கொஞ்சம் காமெடியாவே இருக்கு. இது கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கா? என்னது இது? கையாது, நான் என்னடா ஏன் நெட் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாமா சேஞ்சஸ் பண்ணுவாங்க? இதெல்லாம் நான் பாப்பானுங்க. சரி ஓகே, அதனால அந்த 2 வரல மட்டும் அப்படி இருக்கு. தம்பி முறைக்கணுமா சிரிக்கணுமான்னு கூட இருக்கா? இல்ல நல்லாதான் இருக்கு. தம்பி அழகாதான் முறைக்கிறாப்புல. தம்பி பார்க்க நல்லா சுபம்கில் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. நல்லாதாங்க இருக்கு ஃபேஸ் டெக்ஸ்சர் கூட, எனக்கு பிடிச்சிருக்கேன். எல்லாமே டிஃபால்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்த இதுல என்ன ட்ரை பண்ணிப்போம். அப்ளிகேஷன் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஃபைட்டிங் ஸ்டைல் இதாங்க முக்கியம். செலக்டிங் a fighting style for a custom super channel default. இது ரொம்ப முக்கியமானது. யூ கேன் ஃபர்தர் கஸ்டமைஸ் யுவர் வெப்பன், நியூ செட் எல்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைக்கராக வேணுமா, டெக்னிக்கலாக வேணுமா, ஹை ஃப்ளையராக வேணுமா, ஜெயிண்டாக வேணுமா? இதுதாங்க இருக்கிறதுலேயே மோசம். எதை கொடுக்கணும் நமக்கே நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்க, ஸ்ட்ரைக்கர்னா என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரைக்கர்னா ஸ்பியரு, ஸ்ட்ரைக்கர்னா அடிக்கிறது மட்டும்தாங்க. ஈவன் குயிக்கி கன்ஸ்டன்ட் பெஸ்ட் அடிக்கிறதுல மட்டும் இதுவா இருக்கும். இதுவே டெக்னிக்கல்னா hold, no hold ever wasted by their master ring technique. They always one step ahead of their opponent. Excellent in grapple பண்றதுக்கும் டெக்னிக்கும் பெட்டரா இருக்கும். இவன் அடிக்கலாம், இவன் இது பண்ணும். பவர் ஹவுஸா? இங்க பவர் ஹவுஸா? அரங்கம் அதிர்ந்துமே ஜா, அந்த பவர் ஹவுஸ் இல்லைல்ல. ஆனாங்க அந்த பவர் ஹவுஸை போட்டு அடிக்கடி நடிச்சிட்டாங்க. பவர் ஹவுஸ் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ். சாகும்போது தயாலு கதையில ஏதோ சொன்னானே, என்ன சொன்னான்னு தெரியுமா? ஐயோ, அதுதான் மைண்டுக்குள்ள வருது. ஓகே, பவர் ஹவுஸ் ஆர் அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் of nature in the WWE universe. The raw power could yet shatter their strikes and bone crushing grapples. Okay. High flyer, இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். A quick agile high flyer arsenal that risk moves even on the top of him. Excellent speed and athleticism. இது வந்து ஜெயிண்ட், யாராலையும் எதுவும் பண்ண முடியாது சொல்லுங்க. நம்ம இந்த வாட்டி வந்து ஹை ஃப்ளையர் சூஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசையா இருக்குங்க. இன்னும் தெரியல எனக்கு. இவ்வளோ நாள் நான் ஹை ஃப்ளையரே வச்சு ஆடினது கிடையாது. எந்த ஒரு WWE கேம்லையுமே ஸ்ட்ரைக்கர் ஆடி இருக்கேன், டெக்னிக்கல் எப்பயாவது, ஜெயிண்ட் கூட ஆடி இருக்கேன். குண்டா ஒருத்தனை வச்சு அது பவர் ஹவுஸ் தான் மேக்ஸிமம். வேறு நம்ம புதுசாக ஹை ஃப்ளையர் ட்ரை பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பேபேக் இது அந்த பேபேக் அதெல்லாம் போல. நான் பழைய கேம் விளையாடி இருக்கேன், இதில் எப்படி இருக்குன்னு தெரியல.
லோ ப்ளோ. இது ஓகே. ரேஜ்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இது எக்ஸ்ட்ரா ஆகும். ஃபினிஷர் மீட்டரிங் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபினிஷர் வரும். பவர் பஞ்சு பிரேக் இதெல்லாம் வந்து அடிச்சிருவானுங்க, பிடிச்சிருவானுங்க. request opponent at least request opponent to have at least. இது என்ன பண்ணுவோம்? ஷோ த காம்படிஷன் பை ஸ்டீலிங் தி. ஓ, அவனுக்கு ஃபினிஷர் இருந்தா அந்த ஃபினிஷரை நம்ம தூக்கிடலாம் போல. இது நல்லா இருக்கு. இதெல்லாம் வேற யாராவது பிளேயர் கூட ஆடும்போது காண்டாயிருவாங்களே இதுக்குள்ள இருந்தா. கஷ்டப்பட்டு அவன் அடிச்சு ஏற்றி வச்சிருப்பா, இவன் சொலுக்கள் முடிக்கிட்டு போயிடுவான்ட்டு. பட் இது பெட்டர். இந்த ரேஸ் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நான் இவனுக்கு ட்ரை பண்ணேன். ரோமன் ரெயின்ஸ் போன மேட்ச் ட்ரை பண்ணியிருக்கேன். சமன் த ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ். இது நான் பார்த்தேங்க. அந்த ஒன் மேட்ச் நான் வேற ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். Roger opponent with the ball of cap not get to get Iron Jaw immediately recovered from being stunned. Please temporarily shock and opponent is surprising this clue. Come back to powder. இது நிறைய வச்சிருக்கானுங்க இங்க இந்த இதுல. சரி, நம்ம வந்து தெரிஞ்சதுக்கே போயிடும். எனக்கு நிறைய தெரியல. நம்ம ஃபியூச்சர்ல இது பண்ணிப்போம். நம்ம அந்த ரேஜே வச்சிருவோம். ரேஜ் வைக்க முடியாதா? ஏன்பா? ஏன் ரேஜ் வைக்க முடியல? ஏய், என்னால எதுவுமே வைக்க முடியாதாடா? ஓ, நமக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் வைக்க முடியும் போலங்க. இப்போ நான் இதெல்லாம் இது பண்ணணுமாடா? ஏன்டா இப்படி பண்றீங்க? இது தெரியாம உட்காந்து படிச்சுட்டே வேஸ்ட் பண்ணிட்டீங்க டைம். சரி வாங்க. Attention, are about to say, remember you can adjust the rest of your appearance throughout the mirrors. You cannot edit your body type. Once you move past this moment. என்ன பண்ணலாம்? குக்ஷேவ்னா என்ன? கண்டினியூனா என்ன? வாங்க, நம்ம 5 பிளேயரா தான் ஆட போறோம் கன்ஃபார்ம். சரி, நைட்டு குக்ஷேவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வெளியே போயிடுவானோ? மூவ் செட் எல்லாம் மாத்தணும். இங்க உட்காந்து பயங்கரமா அடிக்கிற மூவ், பறக்கிற மூவ்லாம் வைக்கணும். செட் பண்றேன். உட்காந்து பொறுமையா அழகா செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனல் இது அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்க, பார்த்து அக்செப்ட் பண்ணிடுவோம். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது நம்ம ஃபினிஷ் கொடுத்து கம்ப்ளீட் கொடுத்துருவோம், பார்த்துக்கலாம். ஓகே, ஆயிடுச்சு. ஓகேங்க, வந்துட்டான். பட் ஆனால் இவனை இன்னும் கொஞ்சம் அழகா மாற்றலாம் அப்புறமா. ரைசிங் ஸ்டார் மாசா இருக்காங்க. வந்துட்டோம்டா. Okay, after a coin toss between the GM and the right to have the first pick in the room of casting, it could be. Okay, I have seen all the rumors, but it's most definitely for the Sasika tactic. Okay, thank you, Doc. Okay, social media feed provides another way to engage in stories. Social media post appears in your social media feed, direct messages appear in your DM inbox. New to my days, this recent story line will not come from social media or DM, but still to be shared with your social media DMs are important story content. Okay. Even when you are in an knowledge story, you can still check social media and DMs for content about it. Okay. என்னதான் நடக்குது? அடுத்தது கவனிச்சா இல்லதான் போக முடியும் போல. அதாவது நியூ இயரா இதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, மைரைஸ் சப். இது போன வாட்டி மாதிரி இருந்தது. இதாக இருக்குது. இது மைரைஸ் சப் ஸ்கிரிப்ட். ஓகே, இதாங்க முக்கியம். அதான் attributes. This where you can upgrade your superstar attributes were categorized into different group of players as a story infinite events to gain upgrade points to increase. Okay,
Press Y to allow to see individual attributes. Okay. ஆம் பவர் லெக் பவர் ரெண்டுமே சேர்த்து வைக்கிறோம். இதில் கொடுத்துருக்கேன் அவைலபிள் பாயிண்ட். எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கே ஏற்றிடக்கூடாது, அதுவும் இருக்குது. அதுதான் முக்கியமாக இருக்குது. இப்போ மொத்தமாக ஏற்றுறதுன்னு 10 ஸ்ட்ரைக்கிங் ஏற்றி வச்சுக்கலாமா? மொத்தமாக போயிருக்கு. என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்கா. ரொம்ப முக்கியமான பிளேயராக இருக்கும் பிள்ளையாட்டு. எல்லாத்துலையும் நம்ம கரெக்டாக ஒரு 3-3 ஏற்றி வச்சுக்கணும். இப்போ ராப்லிங் ஓகே, ரன்னிங் தான்டா முக்கியம் நமக்கு. இவனை மட்டும் 4 ஏற்றிக்கலாம், 5 கூட ஏற்றிக்கலாம். ஆனால் இதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். சப்மிஷன் இப்போதைக்கு தேவைப்படாது. டிஃபென்ஸுக்கு ஒரு 4, ரெசலன்ஸ் ஒரு 4 வச்சுக்கோம். ரன்னிங் தான் முக்கியம் நமக்கு. ரன்னிங் கூட ஏற்றிக்கலாம், ராப்லையும் ஏற்றிக்கலாம், சைக்கிங்கும் ஏற்றிக்கலாம். அவைலபிள் பாயிண்ட்ஸு சரி ஓகே. தெரிஞ்சு ஏற்றிக்கலாம்னு தோணுது. போதும், அதுக்கப்புறம் வரேன்டா தம்பி இந்த விளையாடலாம். ஓகே, சோஷியல் மீடியாவில் ஏதோ மிஸ் பண்ணிட்டோம் போது. இது அது இதை பார்த்துக்கோங்க. சொன்னது நியூ இயரா நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. This is my can discover new story opportunities where you can this up you can I can explore okay story based where you can tell the story of a bold story, comedy story, gaming story and alley story. சரி ஓகே, புதுசு புதுசாக இருக்க போல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். If you want to go through the main story part, focus on your designation, personality, storyline. Prefer attribute more than okay. Enterprise manager, the winds of change are blowing. Talking about the draft, I assume? Yep. You and I. Yep. You and I have much different. I would not mind if you end up from the same branch so that you can find I wouldn't mind that either. We could do big things together. I guess we'll see where we end up. I know they're saying you could be staying. I'll be ready for it. Okay. Well, if it isn't the subject of all those draft rumors. What do you mean? Come on, you heard what Triple H said, and it's all over social media too. Everyone thinks you're going #1 in the draft next week. Since Raw has the first pick, you could put an end to all the speculation and just tell me who you're picking first. My lips are sealed, but I will say that I doubt tonight is your last match on Raw. Oh, and speaking of the draft, make sure you look good up there on the stage. What are you getting at? I know in the past you had to wear whatever the office told you to for your non-ring attire. And sometimes you'd even have to wear the same ugly shirt for years on end. But things are different now. Like Hunter said, it's a new era with fewer restrictions. So you can wear whatever casual attire you want to express who you are. Got it? Yeah, I'll keep that in mind. Thanks. Okay, but more importantly, make sure you look good in your match tonight. Can't have my potential first pick losing the week before the draft. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து நம்ம ஆல்ரெடி ரால இருக்கும். ரால இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்போ எப்படி பெரிய ஆள் வரான்றதான் சரியா? ஓகே டன். ஆல்ரெடி இருக்கவன் பெரிய ஆள் வரது தான் மாசியவா இதுல. ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகேடா, ஏதாவது பெரிய மாசா காட்டுங்கடா. நம்ம என்ட்ரன்ஸ் பார்க்கலாம். ஓ இப்போ கூட பண்ண முடியாதா? இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று இருக்குங்க. Making his way to the ring from New York, weighing in at 240 pounds, AJ! There's been a lot of speculation about this guy's future, and if you've seen him in the ring, you can understand why. Rumors are just rumors, but a strong showing here against Montez Ford could help turn those rumors into reality. பரவாயில்ல, நம்ம ஃபேஸ் கட்டை வச்சு அழகாவே இது பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்கு.
With all the talk about presumptive draft picks and Triple H's cryptic டேய் message. டேய் 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 என்னடா என்ன குடுக்குறீங்க? Finds the roll up. Gets to the rope and the ref stops the count. என்ன ஒரு மாதிரி ஆகுது. ஒரே Shot நிமிஷம். after shot, they're slamming their face down. வெயிட் பண்ணு. Carefully placed stomp to the ஐயோ arm. கனெக்ட் ஆகலையே. என்ன ஆகுது? Able to capitalize on Ford's mistake. Oh God. ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. Just punched him right in the mouth. Relentless. Prying their opponent's arm out. There's a double stomp right down the arm. Oh, wicked kick to the lower back. Such intensity from என்னங்க இப்படி Ford. போட்டு அடிக்கிறான். எதுவுமே பண்ண முடியல. Montez Ford right now. This is a situation you want to avoid. Looks like that really got him there. Taking a bit of damage, but he shouldn't worry. Catapulted down on the opponent. ஆன்ல இருக்காங்க. Oh, setting him up. Oh, this Come on, looks Lily. familiar. ஆனா ஆமாங்க. Using rope. இவன் எப்படியோ ஆன் ஆயிட்டான். சே. இன்னொரு கண்ட்ரோலர் வச்சிருக்காங்க. அது இப்படி ஆன் ஆயிட்டு இருக்கு. For a momentum. ஓ, இதெல்லாம் ஆடணுமா? And then a standing moonsault. He's put forth an onslaught of offense ஃபர்ஸ்ட் மேட்ச் here. சிறப்புங்க. This is the kind of intensity he wants to bring all night. Oh, missed connection. ஆடா. கொஞ்சம் கண்ட்ரோலர் இஷ்யூ ஆச்சுன்னா சூப்பர்வானா? Spanish fly. Are you kidding me? Incredible. What a forearm. Looking stunned here, guys. Oh, round and round we go. இது எப்படியோ கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. நான் எதுவுமே பண்ணலையே. எப்படி அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆச்சு? Back elbow. Did you see that? And Ford's signature swagger couldn't help him out against that offense. And that was some ஆமாங்க, brutal பையன் impact on பறந்து that பறந்து DDT. அடிக்கிறான். ஆனா என்னோட இஷ்யூ இந்த கண்ட்ரோலர் இப்படி மாறும் நான் நினைச்சுக்கிறேன். Good defense there. Counter. He knew just what to do. Nice calf kick. Great elevation. And Montez Ford finds himself on the defensive. Montez is definitely in peril here. உனக்கு ஒரு அதிர்ச்சி. ஆஹா, புது பிளேயர் செட் பண்றது முக்கியம் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு என்ன சிக்னேச்சர் இருக்குன்னா அது பார்த்துக்கணும். ரன்னிங், டாப் ரோப், ஸ்டாண்டிங் இன்ஃபுளுன்ஸ்ல எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம இது போட முடியும்? நம்ம திருப்பி ஃபினிஷர் சிக்னேச்சர்லாம் கரெக்டாக மாற்றி செட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் கரெக்டாக இருக்கும். பட் ரன்னிங் ஏதோ இருக்கு. Boom! Read that one. God. Ford showing how much punishment he can withstand before getting his own offense in. Ford weathered the storm and is looking to rain down some damage of his own. இந்த மேட்ச் அடுத்து நான் வந்து கண்ட்ரோலரை மாற்றிக்கணும். கண்ட்ரோலர் வேற ஒரு பிரச்சனை இருக்கு. From the top. And does not get it. Ooh, that hurt right to the kidney. Golly. Inverted crush. And the kibosh being put on Montez Ford there. Yeah, but at this point, it's still anyone's game. Drop kick to the back. He's heading to the top turnbuckle. From the heavens, splash from the top. He's looking lost out there. Looking like an easy target. Up and around, down with a tilt-the-world backbreaker. A running Hurricane Rana. ஃபினிஷரை மறந்துட்டீங்க திருப்போம். இங்கேருந்து அப்புறம் டிராகன் ட்விஸ்ட் கட்டுறேன். ஓகே ஓகே. Up and over. Salida del Sol. Will that finish Montez? It is enough. Finally, it's பரவாயில்லைங்க. ஃபர்ஸ்ட் டீம்ல ஏறினாச்சு. இந்த ஜாஸ்திக்கு விளையாடணும்னு இருக்கு போல. நான் கனெக்டே பண்ணாத ஒரு ஜாஸ்திக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. பயங்கர இதுவா இருக்கு. சரி ஓகே.
இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். What a huge night we have on Raw with the start of the WWE Draft. There's rumors this superstar will be staying on Raw as the top pick. Well, it's not official yet, but it would be a solid choice by Adam Pearce. ஓ, இதுவும் வேலை செய்யுங்க. இதாங்க பிரச்சனையே. இப்ப 2 கண்ட்ரோலர் வேலை செய்யும். இப்ப ஒரு பிளேயர் 2 கண்ட்ரோலர் இது பண்ணி விளையாட முடியாது. அப்ப கேமுக்குள்ள போயிடுச்சுன்னா ஒண்ணுதான் ஆகுது. பாருங்க, இந்த கண்ட்ரோலர்ல பி ஒர்க் ஆகுது, இந்த கண்ட்ரோலர் இருக்குன்னா ஓ ஒர்க் ஆகுது. என்ன பண்றது? ஓகே, கார்பைடு டோன்ட் மிஸ் தி ஹியூஜ்னஸ். அப்கிரேட் பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கும். இதை வைக்கிறேன் 10 கமிஷன் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் ஏற்றி வச்சு முதல் விஷயம் என்னன்னா இந்த கண்ட்ரோலர் மாற்றணுங்க. இந்த கண்ட்ரோலர் யூஸே பண்ணல, இந்த கண்ட்ரோலர் வந்தானே தெரியல. ஓகே கைஸ், ஒரே நிமிஷம். ஈவன் ஆஃப்ல இருந்தா கூட இந்த கண்ட்ரோலர் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியலங்க. அதாவது ஓ, அப்ப ஆன் ஆயிருக்கா? ஆஃப் பண்ணா நாட் கனெக்டட் தான் வருது. அப்படியே தெரியாம ஆன் ஆகிட்டு இருக்கு போலங்க, அதான் பிரச்சனை. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இதெல்லாம் விளையாடணும்னு இருந்திருக்கு போல. இந்த அப்டேட் பாயிண்ட் அப்கிரேட் கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஓகே, ஹாஃப் அன் அவர் போயிடுச்சா? சரி ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். டாடா, பாய், see you.